மற்றும் சேலம் மாவட்டத்தை இணைக்கும் மலைப்பாதையாகும். இதன் வழியாக தேசிய நெடுஞ்சாலை NH-44 ஆனது 6 கிலோமீட்டர் நீளத்திற்கு செல்கிறது. தொப்பூர் கணவாய் வழியாக தினந்தோறும் சுமார் 30,000 வாகனங்கள் வந்து செல்கின்றன. மற்ற மாநிலங்களுக்கு லாரிகள் மூலமாக அத்தியாவசியமான பொருட்களை கொண்டு செல்லும் முக்கியமான சிறு மலைப்பாதையாகும். ஆனால் தொப்பூர் கணவாயானது தமிழகத்திலேயே அதிக சாலை விபத்துக்கள் மற்றும் உயிரிழப்பை ஏற்படுத்தும் பிளாக் ஸ்பாட் ஆக உள்ளது. அதிலும் கட்டமேடு முதல் போலீஸ் செக் போஸ்ட் வரையில் உள்ள 2 கிலோமீட்டர் நீள மலைப்பாதையாக தொடர் சரிவான மற்றும் வளைவான பாதையாக இருப்பதால் அடிக்கடி விபத்து ஏற்படும் இடமாகவும் உள்ளது. இந்த தொப்பூர் கணவாய் பகுதியில் கடந்த 10 வருடங்களில் ஏற்பட்ட 558 விபத்துகளில் 624 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டுள்ளது. 205 பேருக்கு உயிரிழப்பும் கணக்கிட முடியாத அளவிற்கு பொருட்சேதமும் ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்துகளை குறைக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் கடந்த 9 மாதத்தில் விபத்தை குறைக்க பல முக்கிய அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அறிவுரைப்படி RTO தருமபுரி மற்றும் மாவட்ட காவல்துறை இணைந்து ஆய்வு செய்ததில் இரவு நேரங்களில் ஏற்படும் விபத்திற்கு காரணம் போதிய வெளிச்சம் இல்லாததென கண்டறிந்து கட்டமேடு முதல் இரட்டைப்பாலம் வரை 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்தியாவிலேயே புதிய முயற்சியாக அதிர்வின் மூலம் ஓட்டுநர்களை எச்சரிக்கை செய்யும் சாலை கோடுகள் போடப்பட்டுள்ளன. மேலும் இரவு நேரத்தில் பிரதிபலிக்கும் வகையில் 9,000 பிரதிபலிப்பான்கள் சாலையில் பொருத்தப்பட்டது. 30 சிவப்பு எச்சரிக்கை விளக்குகளும் சாலையில் 100 சோலார் மின்விளக்குகளும் பொருத்தப்பட்டது. மேலும் 2 உயர் மின் கோபுர விளக்குகள் பொருத்தப்பட்டது. அதனால் 20% விபத்துகள் குறைந்தது. ஆனாலும் குறிப்பாக கனரக சரக்கு வாகனங்கள் கவிழ்ந்து விபத்து ஏற்படுவது தொடர்ந்தே வந்தது. அடுத்த கட்ட நடவடிக்கையாக RTO தருமபுரி அவர்கள் தொப்பூர் கணவாய் வழியாக 14 சக்கரம் கொண்ட கனரக வாகனத்தை அதன் முழு அனுமதி எடையுடன் ஓட்டி சென்று ஆய்வு செய்ததில் 30 கிலோமீட்டர் வேகத்திற்கு மிகாமலும் செகண்ட் கியரிலும் சென்றால் பாதுகாப்பாக செல்ல முடியும் என உறுதி செய்யப்பட்டது. மேலும் 30 கிலோமீட்டர் வேகத்தை மீறும் வாகனங்களை அபராதம் விதிக்க வேண்டும் எனவும் முடிவு செய்யப்பட்டது. தொப்பூர் கணவாயில் 30 கிலோமீட்டர் வேகத்தை மீறும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என அனைத்து தினசரி பத்திரிகைகளிலும் செய்தித்தாள்களிலும் வெளியிடப்பட்டு ஓட்டுநர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. தமிழகத்திலேயே முதல் முறையாக ஸ்பீட் ரேடார் கன் மூலம் வாகனத்தின் வேகம் கண்டறியப்பட்டு புகைப்படத்தோடு ஈச்சலான் மூலம் கடந்த 28/6/2021 முதல் சோதனை செய்து 3000 வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் சோதனை செய்யும் பகல் நேரத்தில் 90% விபத்துகள் குறைந்தது. ஆனால் மற்ற நேரங்களில் விபத்துகள் தொடர்ந்து எதிர்பார்த்த வகையில் தொப்பூர் கணவாயில் விபத்துகள் குறையவில்லை. சேலம் சரக துணை போக்குவரத்து ஆணையர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அனைத்து கனரக வாகனங்களையும் தனிப்பாதையில் நிறுத்தி
வேக்கமை சரிபார்த்து இடது ஓரமாக 2வது கியரில் இருக்கும்படி ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இந்த அறிவிப்பு 24 மணி நேரமும் L&T நிர்வாகத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து மேலும் கல்லூரி ஆராய்ச்சி மாணவர்கள் குழு மூலமும் கனரக வாகன ஓட்டுநர்கள் மூலமும் விபத்து குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதில் தொப்பூர் கணவாய் சாலையை வல்லுநர் குழு மறு ஆய்வு செய்ய வேண்டும் எனவும், கட்டமேட்டிலிருந்து சேலம் மாவட்ட எல்லை வரை மேம்பாலம் அமைத்தல் மட்டுமே இங்கு விபத்தை முழுமையாக தடுக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது.